சென்ட் ஆண்டனி. அந்தோனியார். செவ்வாயும் அந்தோனியாரும். அந்தோனியார் பதுவை அந்தோனியார் என்று பக்த கோடிகளால் கொண்டாடப்படும் அந்தோனியார் பற்றி அறிந்து கொள்ளுங்கள். அந்தோனியார் போர்த்துக்கல் நாட்டின் லிஸ்டன் நகரில் 1195 ஆகஸ்ட் 15 12ஆம் நூற்றாண்டில் பிறந்தார். இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் பெர்னாண்டோ மத்தியூஸ். வனத்து அந்தோனியார் என்ற ஒரு புனிதர் காடுகளிலே உணவு, உணர்வு, உடைகளால் தன்னை வருத்தி இறைவனே உலகம் என்று வாழ்ந்தவர். புனித வனத்து அந்தோனியாரின் வாழ்க்கை முறை பெர்னாண்டோ மத்தியூஸிற்கு உலகக்கவர்ச்சியை ஏற்படுத்தியது. அவரை பின்பற்றி ஒரு வேதாந்தியாக இறைவனுக்காக வாழ்நாள் முழுவதும் தானும் ஒரு வேதாந்தியாக வாழ எண்ணி தனது பெயரை மாற்றி வைத்து அந்தோனியார் என்ற பெயரை தனக்கு வைத்துக் கொண்டார். அன்றிலிருந்து அவரது பெயர் ஆண்டனி அந்தோனியார் என்றாகியது. அந்தோனியார் உண்மை பேசுபவராக இருந்தார். குறுமட உருவாக்கல் காலத்தில் மிகவும் இழிவான பொறுப்புகளில் அவரது காலம் கழிந்தது. சிறு வயதிலேயே காலநிலை கணிப்பீட்டு திறமை, அறிவியல் என்பன அவரிடம் இருந்த திறமைகளாக ஆகியது. அவரிடமிருந்து அசாத்தியமான ஞானத்தை புறந்தள்ளி ஒரு வேதாந்தியாக வாழ விரும்பினார். இறுதியில் குறுகிய வயதில் 36 வயதில் மரணம் அடைந்தார். கத்தோலிக்க திருச்சபை அவரை புனித நிலைக்கு உயர்த்தி இன்று பக்த கோடிகள் அவரை போற்றி கொண்டாடுகிறார்கள். செவ்வாய்க்கிழமை திருச்சபை அந்தோனியாருக்கு ஒதுக்கிய தினமாகும். அந்நாளில் அந்தோனியார் ஆலயங்கள் பக்தர்களால் நிரம்பி வழியும். மக்கள் தமது இயலாமையின் வெளிப்பாடாகவும் தமது ஆற்றாமைக்கு வடிகாலாகவும் தமது தேவைகள் கைகூடும் என்ற நோக்கிலும் அந்தோனியாரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு நன்மை நடைபெற வேண்டும் என்ற நோக்கில் செல்லும் நான் முதலில் நல்லவனாக இருக்க வேண்டும். எனது நோக்கம் ஒரு மனிதநேயம் உள்ளதாக இருக்க வேண்டும். எனது தேடல், வேண்டுதல் நிறைவேற வேண்டுமென்றால் எனது உடலும் உழைப்பும் தியாகமும் ஒன்று சேரும் போதுதான் எனது வேண்டுதல், தேவை, அபிலாசை என்பன சாதாரணமாகவே நிறைவேறும் என்பது ஆன்மீகம் சார், அறிவியல் சார் உண்மையாகும். எனவே அன்பர்களே, தங்களை வருத்தி யாத்திரைகள் மேற்கொண்டு பலவீனர்களாக, நோயாளிகளாக, கடனாளிகளாக உருவாகாது மன வலிமை உள்ளவர்களாக அந்தோனியார் எதை விரும்பினாரோ அதை செய்யுங்கள். அந்தோனியாரின் ஆசி, அவரது வாழ்வை பின்பற்றுங்கள்.